ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் தேவைப்படுற டிப்ஸாக தான் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பை வேக வைக்கும்போது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தையும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தயிரில் போட்டு வச்சிங்கன்னா 2-3 நாட்களுக்கு தயிர் புளிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறது பார்க்கலாம். நாம் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கும்போது மிளகாய் போடுறதுக்கு பதிலாக மிளகு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரையும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூ வாழைத்தண்டு சமைக்கும்போது மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். சமைக்கும்போது ஒரு ஸ்பூன் மோர் ஊற்றி வேக வச்சா வெள்ளை நிறமாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். காலிஃப்ளவர் சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு வேக வச்சிங்கன்னா புழுவெல்லாம் அழியிறதோட காலிஃப்ளவரும் வெள்ளை நிறமாகவே இருக்கும். உப்பு கிடையாது, சர்க்கரை தான் போடணும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.